வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோசினி சாட்டே லிஸ்ட் போட்டு சாட்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் 5 பெஸ்ட் ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ் இன் MCU. நிறைய பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மார்வலுக்குள்ள நடந்திருந்தாலும் இந்த குட்டியாக கம்மியாக ஒரு ஹால்வே ஃபைட் இல்லைனா ஒரு அடக்கப்பட்ட இடத்துல நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது கம்மி தான். அப்படி இது வரைக்கும் மார்வலுக்குள்ள வந்த பெஸ்ட் ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு லிஸ்ட் போட போகிறோம். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட், உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மறக்க வைக்கல காம் பண்ணுங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல வெரி ஃபர்ஸ்ட் மார்வலோட ஹால்வே ஃபைட்ஸ்ன்னு சொல்ல முடியும் பிளாக் விடோவோட ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ். அயர்ன் மேன் 2ல பார்த்துருப்பீங்க. நம்ம ஹாப்பி அண்ட் நட்டாஷா ரெண்டு பேருமே ஜஸ்டின் ஹேமர் அண்ட் விப்ளாஷை தடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களை எதுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வந்து நிற்க, ஹாப்பி கவலையோட எனக்கு தான் பாக்ஸிங் தெரியுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த கூட படுபயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவனும் நம்ம ஹாப்பிக்கு டஃப் கொடுக்குற அந்த சமயத்தில் இவங்க 2 பேர் ஃபைட் முடியறதுக்குள்ளேயே பிளாக் விடோ ஒரு 10 பேரை அசால்ட்டாக தம்சம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பிளாக் விடோ எந்த அளவுக்கு திறமசாலிங்கிறத அவ்வளோ அக்யூரேட்டாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஃபைட் சீக்வன்ஸுமே சம் ஸ்டைலிஷாக இருக்குங்க. மற்ற ஃபைட் சீக்வன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம பிளாக் விடோ சம் ஸ்டைலிஷாக அவ்வளோ கூலாக அத்தனை பேரை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பா. அவகிட்ட இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்ன மாதிரி அவ இறங்கி சண்டை செய்யறா, அவ டெக்னிக் என்ன மாதிரி இருக்குங்கிறத சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஸ்ட்ரகிளே இல்லாமல் முடிச்சிருப்பாங்க. அது செம கூலாக இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு அவருக்கு அதிகமான டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்டான ஏஜென்ட்டுங்கிறதுமே தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாவம் நம்ம தலைவன் ஹாப்பி ஒருத்த கூட அவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் பிளாக் கூட அசால்ட்டாக தோசை போட்டு போகிறத பார்த்தோட ஒரு ரியாக்ஷன் இருக்கே தாறுமாறாக இருக்குங்க. சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் ஒரு வெல் லிட் என்விரான்மெண்ட்டில் இந்த ஃபைட் சீக்வன்ஸை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. செம க்ளீனான ஒரு ஆக்ஷன். பட் இருந்தாலும் மற்ற ஆக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதனால நம்ம ஃபெயிலில் போட்டிருக்கேன். நம்பர் 4ல சாங்ஷி பஸ் ஃபைட். இது ஹால்வேன்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட ஒரு லாங் பஸ்ஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஹால்வே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். சாங்ஷி படத்தில் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்ல முடியும். சூப்பர் அழகாக அந்த மொத்த சீக்வன்ஸுமே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. நம்ம சாங்ஷி எந்த அளவுக்கு வித்தக்காரங்கிறத எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு அந்த பழைய ஜாக்கி சான் படங்கள் பார்க்குற ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டைலில் தான் அந்த குங்ஃபு மூவ்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங்கில் ஒரு 4 பேரை அவர் அசால்ட்டாக சமாளிச்சிட்ட அப்புறம் ரேசர் ஃபிஸ்ட் வருவார். அந்த இடத்துல தான் அந்த மொத்த சீனுமே கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் அடிக்கும். ரேசர் ஃபிஸ்ட் அவர் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் பஸ் வந்து பார்த்தா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஸோ அந்த பஸ் மூவ்மெண்ட்டையுமே மேனேஜ் பண்ணணும், அதே சமயத்தில் இத்தனை பேருமே சமாளிக்கணும்னு சொல்லி அந்த ஆக்ஷனை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாற்றி அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த பக்கம் சாக்ஷி வந்து பார்த்தா அங்கேயே தாவிட்டு வேற இருப்பாரு. அதாங்க பழைய ஜாக்கி சான் வைப்பு கண்டிப்பாக வரும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது. ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிஜமாலே இந்த பஸ்ஸுக்குள்ளெல்லாம் அவங்க போய் சண்டை போடல. அந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி அந்த பழைய ஃபீல் அந்த ப்ராக்டிக்கல் ஃபீல் வேணும்னு சொல்லி நிறைய ஆத்தென்டிக்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே பற்றினா கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் CGI மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செம அமேசிங்கான ஃபைட் சீக்வன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டை இன்னும் பெட்டராக மாற்றினது இந்த சீக்வன்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு EDM ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்டு மியூசிக் போட்டிருப்பாங்க. செம்ம அமேசிங்காக இருக்கும். அதுவும் சில இடங்களில் பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபைட் மூவ்ஸையுமே பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அது ஃபைட்டாக இல்லாமல் ஒரு டான்ஸ் மாதிரி ஃபீலை கொடுக்கலாம். ஆல்சோ பக்கத்தில் இருக்க அந்த பேசஞ்சர் மேலேயுமே அடிபட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் எடுக்கிற சில முடிவுகளும் சூப்பராக இருக்கும். ஸோ சாங்ஷியோட அந்த ஃபைட்டிங் செட்டை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க அந்த என்விரான்மெண்ட்டையும் பஸ்ஸோட அந்த பாதையில் நடக்கிற அந்த மாற்றங்களையும் எந்த அளவுக்கு சாங்ஷி கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷனை ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிறதையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எண்டிங் மட்டும் கொஞ்சம் ரஃபாக முடிக்கப்பட்டிருந்தாலும் ஓவராலாகவே நம்ம ஃபாஸ்ட் பேஸ்டான நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாக்ட்லி ஒரு பாட்டு பார்க்குற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கும். டைம் எடுத்தா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆப்வியஸாக ஒரு லாங் பஸ்ஸாக இருக்கும்போது ஹார்ட்வே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்க. நம்பர் 3ல எலிவேட்டர் ஃபைட். சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ஹைட்ரா ஏஜென்ட்ஸ். வின்டர் சோல்ஜரில் பார்த்துருப்பீங்க. வேற லெவல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை அந்த படத்தில் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் ஒரு எலிவேட்டர் சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க. நம்ம கேப்டனுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அது ஒன்றும் பெரிய ஃபைட்டாக இருக்காதுன்னு நினைக்கிற அந்த கேப்பில் இந்த கேப்டன் ஒரு வார்த்தை சொல்வார். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இங்கே வந்து கிளம்புன்னு ஆசைப்படுறீங்களா சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அந்த ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆகும். வேற மாதிரி சம்பவமாக இருக்கும்ல. சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. கேப்டன் ஒத்தையாலாக மாட்டிக்கிறாரு. லயனு சால்வேஸ் லயனுங்கிற மாதிரி தலைமை இறங்கி பந்தாடுவாருங்க 10 பேரை. ஐ மீன் லிட்டரலாக அவங்க ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் அவங்ககிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவை டேஸ்ட் வேறு பண்ணிடுவாங்க. அதையும் தாக்கு பிடிச்சி அவர் கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே உடச்சி நவுத்தி அத்தனை பேரை அசால்ட்டாக நாக் டவுன் பண்ணுவார். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், அது கிராம்ப்டப்டாக ஒரு 10க்கு 10 இடத்துல நடக்கிற மாதிரி இருந்தாலும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம கேப்டனோட அந்த மூவ் செட் என்ன மாதிரி இருக்குங்கிறத அவ்வளோ துல்லியமாக காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான கோரியோகிராஃபி அதுக்குள்ளே போயிருக்கும். அதே சமயத்தில் ஒரு கேயாஸ் எஃபெக்டும் அங்கே கிரியேட் ஆகிருக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுடா அப்படிங்கிறதையும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆர்டருமே இருக்கிறத சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அடித்து நவுத்திட்டு கேப்டன் அந்த ஷீல்டு இருப்பார் பார்த்தீங்களா, அதுக்கு நான் அடிமைங்க அந்த ஸ்டைலுக்கு. பட் அதை தொடர்ந்து ஹால்வே ஃபைட்டுங்கிறதும் ஒன்று அங்கே கிக் ஆஃப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எலிவேட்டர் தொடர்ந்து அந்த ஃபைட்டுமே அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். பட் கேப்டன் அங்கே தப்பிச்சிருப்பாரு. இதை அப்படியே இன்னொரு இடத்துல என் கேம்லேயுமே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கேப்டன் இவங்களாம் தான் நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேனே, இப்போ நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பட்டுன்னு ஹே ஹைட்ரான்னு சொல்லிட்டு போயிடுவார்.
அன்எக்ஸ்பெக்டட்ரா. பட் என் கேம் அப்போ பார்க்கும்போது தக்காளி இன்னொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காத்துட்டு இருக்குன்னு நான் நினச்சேங்க, மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓவராலாகவே கேப்டன் அமெரிக்காவோட இந்த எலிவேட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் கேப்டன் எந்த அளவுக்கு கெத்தான ஆளுங்கிறத தெளிவாக காட்டுது. அத்தனை ஹைட்ரேஜன்ஸை போட்டு பந்தாடுவார். உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான சீக்வன்ஸுங்க. எத்தனை தடவை அந்த சீக்வன்ஸை மட்டும் நான் தனியாக பார்த்தேன்னு தெரியல, பட் வேற லெவல். பட் இதோட பெஸ்ட்டான சீக்வன்ஸ் இருக்குது, அதனால நான் பதிலாக போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 2ல் இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3யோட ஹால்வே ஃபைட். நம்ம ராக்கெட் ரக்கூன் கேப்டனாக மாறின தருணம்னு சொல்லலாம். ஹை எவல்யூஷனோட இந்த இடத்த அடித்து துவம்சம் பண்ணிட்டு தப்பிக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ராக்கெட் ஐம் டன் ரன்னிங், தக்காளி எத்தனை வாரம் நான் ஓடிட்டு இருக்கிறது, அது எப்படி இருந்தாலும் நான் துரத்தி வரதான் போகிறேன், என்ன வார்த்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாலாக திரும்பி போவார். ஐ மீன் லிட்டரலாக ராக்கெட் தனியாலாவே ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ்களை என்ட்ராக ரெடியாக இருந்தார். அந்த இடத்துல நீ போனால் நாங்களும் வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக மொத்த கார்டியன்ஸும் நம்ம ராக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் கெமோரா. இந்த இடத்துல கெமோரா ஆக்சுவலாக கார்டியனே கிடையாது, வேற வழி இல்லாமல் தான் கார்டியன் டீம் கூட ஒன்றா இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களே ராக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ண வர மாதிரி காமிச்சதுலாம் சூப்பராக எழுதப்பட்டு இருந்துச்சு, சூப்பராக கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு ஜேம்ஸ் கன். அங்கே தான் அந்த அமேசிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிக் ஆஃப் ஆகும். ஒரு 50-60 பேர் நிற்பாங்க போல, முழு ஒன் ஷாட்டில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அழகாக செதுக்கி இருப்பாரு. நீங்கள் ஒருத்தன் சண்டை போடல, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 பேர் 60 பேர் எடுத்து சண்டை போடுறாங்க. 6 பேரோட அந்த வெரைட்டியும் காமிக்கணும், மூவ் செட்டையும் காமிக்கணும். அதே சமயத்தில் கலவரமாவோ கன்ஃபியூசிங்காவோ இந்த சீக்வன்ஸ் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி பக்காவாக அந்த ஆக்ஷனை செதுக்கியிருக்காரு. எடுத்தோடனே நம்ம குரூட் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். குரூட்லேருந்து அப்படியே ராக்கெட்டுக்கு போய் ராக்கெட்லேருந்து நம்ம ஸ்டார்லாட்டுக்கு திரும்பி ஸ்டார்லாட் நெபுலாக்கு லீட் அப் கொடுத்து நெபுலாலேருந்து நம்ம டிராக்ஸுக்கு போய் டிராக்ஸை தொடர்ந்து நம்ம கெமரா அந்த ஃபைட்டை முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட்டுக்குள்ளே அப்படி ஒரு ஃப்ளோ இருக்குங்க. அண்ட் இந்த ஃப்ளோக்குள்ளேயே அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி அந்த எதிரிகளை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக துல்லியமாக காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்லாட் டெக்னாலஜி வச்சு அடிப்பார், அதுவே நம்ம டிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் மசிலாக போட்டு புரட்டி எடுப்பார். கெமரா இஸ் அன் அசாசின், கத்தி வச்சு பூந்து விளையாடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பான் ஸ்குவிட் டெட் மாதிரி, அவங்கள நம்ம கேமரா தான் போட்டு தருவாங்க. பிகாஸ் இவங்க எல்லார் மத்தியிலையுமே கேமரா தான் ஒரு பர்ஃபெக்ட் அசாசின், அவளுக்கு தான் சண்டை நல்லா தெரியும். அவளை வச்சு அந்த தலைவனை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சது எல்லாமே அகைன் ஒரு பாட்டும் ஒரு மியூசிக் சீக்வன்ஸ் பார்க்குற மாதிரி செம்ம ஃப்ளூயிடாக சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டில் அது சூஸ் பண்ண அந்த மியூசிக், ஜேம்ஸ் கன்ன மியூசிக் சாய்ஸில் நீங்கள் எந்த ஒரு குறைவே சொல்ல முடியாது போல. தலைவன் பட்டாசோன்னு ஒரு மியூசிக்கை வச்சு சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் அதை வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாரு. யாராவது கார்டியன்ஸ் சரி பார்க்காம இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சீக்வன்ஸ் அது பாருங்க, மொத்த படத்தையுமே பார்க்க தோண்டு வச்சிரும். சரியான ஒரு ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ்ங்க அது. லைக் லிட்டரலி ஜேம்ஸ் கன் அண்டர்ஸ்டுட் தி அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இது. பட் என்ன கிரவுண்டடாக இருக்காது, மற்றபடி ஓகே. அண்ட் ஃபைனலி நம்ம ஒன் பொசிஷனில் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டேர்டெவில் அண்ட் பனிஷர். இது எம்சியூ கதையே நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போதைக்கு இந்த கதை எல்லாமே எம்சியூக்குள்ள வந்துடுச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டேர்டெவில் தான் எப்போதுமே நம்ம ஒன் பொசிஷனில் இருப்பார் போல. ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ்னாலே அது டேர்டெவில் தான். இது வரைக்கும் மொத்தம் 3 ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ் வந்திருக்கு, அதில் 2 தான் பெஸ்ட்டு. ஒன்று ஷீஹல்கில் வந்திருக்கும், கேவலப்படுத்திருப்பாங்க. பட் ஒன்றில் ஃபுல் பிளாக் சூட்டில் ஒரு 10 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி இருப்பாரு. அதே மாதிரி இன்னொன்று அந்த டேர்டெவில் சூட்லேயே ஒரு பைக்கர்ஸ் ஃபைட் வந்து நடக்கும். இந்த 2 ஃபைட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சேம் கரெக்ஷன் சேம் வைப்பில் தான் இருக்கும். அதுலேயே முதல் ஃபைட்டில் வந்து ஆக்சுவலாக டேர்டெவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லாமல் அந்த டயர்ட்னஸோடய அடிப்பார். லைக் லிட்டரலி அவர் ஒரு சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, என்ஹான்ஸ்டு கேப்டன் அமெரிக்கா மாதிரி என்ஹான்ஸ்ட்லாம் கிடையாது. சாதாரண மனுஷன் ஒரு 10 பேர் கூட சண்டை போடும்போது எந்த அளவுக்கு டயர்ட் ஆவார், எந்த அளவுக்கு அவருடைய எஃபர்ட் கம்மியாகுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ கிரவுண்டடாக இருக்கும். நிஜமாலே ஒருத்தர் அந்த 10 பேர் அடிக்கும்போது இப்படி தானே ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை அழகாக அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்வெல்மிங் மாதிரி இருந்தாலும் அது ஒரு கிரவுண்டடான ரியாலிட்டியை கொடுக்கும் உங்களுக்கு. அது சூப்பராகவே எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கர்ஸ் ஃபைட் அப்போ நம்ம டேர்டெவிலே ஆக்சுவலாக இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு கண்ணு தெரியாமல் என் கூட சண்டை போடுங்கண்ணா அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணி சண்டை போடுவார். இதில் நிறைய கட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டான ஒன் ஷாட் மாதிரி எடுத்துருப்பாங்க. பட் இந்த செகண்ட் ஃபைட்டில் கொஞ்சம் அதிகமான கட் இருக்க மாதிரி எனக்கு தோணிச்சு. எப்படி பார்த்தாலும் 2மே அமேசிங்கான ஃபைட் சீக்வன்ஸ். இது அப்படியே R-ரேட்டடாக மாற்றினா அதான் நம்ம பனிஷரோட ஃபைட்டு. கிங்பின்னு பனிஷரை கொள்றதுக்காக உள்ள இருக்க அந்த இன்மேஸே ஏவி விட்டுருப்பாரு. பனிஷரே எனக்கே வாடா, அவனுங்க கிட்ட நான் மாட்டல, என் கிட்ட தான் அவனுங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு எந்த ஒரு மொராலிட்டியும் கிடையாதுல, சுமார் நாராக கிழிச்சு தொங்க விட்டுருவாருங்க. லிட்டரலி ஒரு உடஞ்சு போன கட்டையை வச்சு 10 பேரை குத்தி கொள்வாரு, ரத்தம் தெரியும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து தெளிச்சு உங்கள் முகத்தில் பட்டுரும் போல, அந்த அளவுக்கு ரத்த கலரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த லிஸ்ட்டிலேயே ரத்தம் தெரிய இருக்கிறதுனா அது கண்டிப்பாக பனிஷரோட ஃபைட் நாங்கள் சொல்லணும். வேற மாதிரி ஒரு சம்பவம், அது சம்பவம் இல்லைங்க, அது சரித்திரம் அப்படிதான் சொல்லணும். இவன் தாண்டா பனிஷர் அப்படிங்கிற ஒரு தாட்டை உங்களுக்கு அசால்ட்டாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இது. டேர்டெவில் அண்ட் பனிஷர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்போவுமே நம்ம ஒன்றில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போ நம்ம டேர்டெவிலுக்கான ஒரு சீக்வன்ஸை மார்வல் எழுதிட்டு இருக்காங்களா, அதில் ஒரு ஹால்வே ஃபைட் வருதா இல்லையான்னு. இந்த பனிஷர் அளவுக்கு ரத்த கலீராக இருக்க வாய்ப்புகள் கம்மி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஃபேவரட் ஹால்வே ஃபைட் சீக்வன்ஸ் எதுன்னு சொல்லி மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.